கோலாலம்பூர் புக்கிட் அமான் வணிக குற்றப்புலனாய்வு துறை மேற்கொண்ட OPAS-3/2026 எனும் அதிரடி நடவடிக்கையில் அழைப்பு மைய மோசடிகளில் ஈடுபட்டதாக 17 முதல் 66 வயதுக்குட்பட்ட 430 தனிநபர்கள் நாடெங்கிலும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த ஜனவரி 26 முதல் பிப்ரவரி 5ஆம் தேதி வரை நடத்தப்பட்ட இச்சோதனையில் கைதானவர்களில் 270 பேர் வெளிநாட்டவர்கள் என்றும் மற்றும் 160 பேர் உள்நாட்டவர்கள் என்றும் புக்கிட் அமான் வணிக குற்றப்புலனாய்வு இலாகா இயக்குனர் டத்தோ ருஷ்டி முகமது ஈசா இன்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அமலாக்க அதிகாரிகள் மற்றும் நிதி நிறுவன அதிகாரிகள் போல பாசாங்கு செய்து பொதுமக்களை ஏமாற்றி வந்த இக்கும்பலிடமிருந்து சுமார் 3,07,000 ரிங்கிட் மதிப்பிலான தகவல் தொடர்பு சாதனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதோடு இது தொடர்பாக 74 விசாரணை அறிக்கைகள் திறக்கப்பட்டு 18 வழக்குகள் ஏற்கனவே நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மிகவும் திட்டமிட்டு செயல்படும் இத்தகைய மோசடி கும்பல்களை வேரறுக்க காவல்துறை தொடர்ந்து தீவிர நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் மேலும் உறுதிபட கூறினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.